ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2 days ஒர்க்கை தான் விலாகாக எடுத்திருக்கேன். பொங்கலோட க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லா பாட்டில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டு அந்த டைல்ஸு, கவுண்டர் டாப் எல்லாத்தையும் ஸ்க்ரப்பு வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸ் பாட்டில்ஸில் இருந்த எல்லா அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போது வாஷிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு எல்லாமே கிளாஸ் பாட்டில்ஸுங்கிறதுனால ரொம்ப பொறுமையாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சேன். கிளாஸ் பாட்டில்ஸில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வருஷம் யூஸ் பண்ணிங்கனாலும் திரும்ப நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா திரும்ப புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் நான் வாங்கி பார்த்தீங்கன்னா 6 yearsக்கு மேலே ஆகுது. இன்னும் ஒரு பாட்டில் கூட உடையலை. நான் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக புதுசு மாதிரி ஆகிடும். கிச்சனே பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வாஷ் பண்ண எல்லா பாட்டில்ஸ்லேயும் கொஞ்சம் வெயிலில் வைக்கலான்னு சொல்லி வெயிலில் வச்சுட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hourல நல்லா காஞ்சிடும். இப்போ ஒரு 1 hourக்கு அப்புறம் ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு அந்த பாட்டில்ஸ் எல்லாமே நல்லா தண்ணி சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில்ஸோட மூடியும் அந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ எதிரியாவது தண்ணி இருந்துச்சுன்னா பொருள் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் எல்லாத்தையும் க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரீஃபில்லிங் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில் இருந்த பொருள் எல்லாத்தையுமே நான் இன்னொரு பிளேட்டுக்கு ஒரு பவுலுக்கோ இதெல்லாம் மாற்றலை. வெறும் உப்பு மட்டும் இந்த பவுலுக்கு மாற்றிட்டேன். மற்ற எல்லாத்தையுமே பேப்பரில் நோட்டு பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் கொட்டி வச்சுருந்தேன். ஏன்னா அந்த பிளேட்டையும் திரும்ப வாஷ் பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக வேலை அதிகமாகிடும். இதனா பேப்பர்னால் நம்ம சீக்கிரமாக அப்படி தூக்கி போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். இதோட ஆர்கனைசேஷன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் வீடியோவாக உங்களுக்கு வரும். இப்போ இன்றைக்கி ரீஃபில் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அன்றைக்கான டின்னர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணாலே நமக்கு ரொம்ப ஹாப்பியாகிடும். நமக்கு சமைக்கவும் நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா டின்னருக்கு சின்ன வெங்காய சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 15 பல் பூண்டு, வரமிளகாய், சின்ன வெங்காயம் உரிச்சது ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, புளி சேர்த்து அரைச்சிட்டா தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். மறக்காமல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.